श्री राम जय जय राम। 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 जय श्री राम। आकाश जाणावे पोकळ, निर्मळ आणि निश्चल, अवकाश रूप सकळ आकाश जाणावे। आकाश सकलांस व्यापक, आकाश अनेकी एक, आकाशामध्ये कौतुक चहूभूतांचे। आकाशा ऐसे नाही सार, आकाश सकलाहून थोर, पाहता आकाशाचा विचार स्वरूपा सारिखा। तव शिष्ये केला आक्षेप, दोहीचे सारखेची रूप, तरी आकाशाची स्वरूप का म्हणू नये। आकाश स्वरूपा कोणा भेद, पाहता दिसती अभेद, आकाश वस्तूच स्वतः सिद्ध का न म्हणावी। वस्तू अचल अढळ, वस्तू निर्मळ निश्चळ, तैसेची आकाश केवळ वस्तू सारिखे। ऐकून वक्ता बोले वचन, वस्तु निर्गुण पुरातन, आकाशा अंगी सप्तगुण शास्त्री निरोपिले। काम क्रोध शोक मोह भय अज्ञान शून्यत्व पाहो, ऐसा सप्तविध स्वभाव आकाशाचा। ऐसे शास्त्राकारे बोलिले, म्हणून आकाशभूत झाले, स्वरूप निर्विकार संचले उपमे रहित। काचबंदी आणि जळ, सारिखेच वाटे सकळ, परी एक काच एक जळ शहाणे जाणती। रुवामध्ये स्फटिक पडिला, लोकी तद्रूप देखिला, तेने कपाल मोक्ष झाला कापूस न करी। तंदुळामध्ये श्वेत खडे, तंदुळा सारिखेची वांकुडे, चावू जाता दांत पडे तेव्हा कळे। त्रिभागामध्ये खडा असे, त्रिभागा सारिखाच भासे, शोधू जाता वेगळा दिसे कठीणपणे। गुळा सारिका गुळ दगड, परी तो कठीण निचाड, नागकांडी आणि वेखंड एक म्हणू नये। सोने आणि सोन पितळ एकची वाटती केवळ, परी पितळेसी मिळता ज्वाळ काळीमा चढे। असो हे हीन दृष्टांत, आकाश म्हणजे केवळ भूत, ते भूत आणि अनंत एक कैसे। जय श्री राम। जय श्रीराम. சமர்த்த ராமதாசர் இந்த 8வது தசகத்துடைய 5வது சமாசத்துல ஒவ்வொரு பூதமாக எடுத்துன்னு வந்தார். பிருத்திவியை பார்த்தோம், ஆப்ப அதாவது ஜலத்தை பார்த்தோம், தேஜஸை பார்த்தோம், வாயுவையும் பார்த்தோம். ஸ்தூல பஞ்சமகாபூத ஸ்வரூபாகாச பேதோ நாம அப்படின்னு தான் இந்த சமாசத்துக்கு தலைப்பு. இதுல ஒவ்வொரு பூதத்தை பத்தியும் பேசிட்டு வரார். அவர் சொல்லிட்டு வர விஷயங்களை பார்த்தோமானால் சர்வசாதாரணமாக விஷயம் போல தோணும். ஆனா அவர் சொன்ன விஷயத்தை பத்தி நாம் சிந்தனை பண்ணலை அப்படிங்கிறதும் நம்ம அறிவோம்.
எல்லா பூதங்களையும் பேசின இப்போ கடைசியாக ஆகாசத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். எல்லா பூதங்களுடைய லட்சணங்களையும் சொல்லிட்டு வரார். எல்லா பூதங்களுடைய லட்சணம் அப்படிங்கிறது இது முன்னாடி சமாசங்களையும் சொன்னதுதான். ஆனா பிரபஞ்சத்துல நம்ம உழலும் பொழுது 5 பூதத்தினால படைக்கப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னாலும் எந்த பூதமுமே தனிப்பட்ட முறையில இங்க காணாது. எதை பார்த்தாலுமே அந்த 5 பூதங்களுடைய ஒரு மிஸ்ரணமாக தான் இருக்கும். அப்போ எதுல எந்த பூதம் வியாபித்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அது மாத்திரம் இல்லாமல் எதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாத்துலயும் எல்லா பூதமும் மிஸ்ரணமாக இருக்கிறதுனால எதுல எந்த பூதத்துடைய அம்சம் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இது தேவையா? அப்படி அந்த பூதங்களை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உண்டா அப்படின்னு பார்த்தோமானா, எதை பார்த்தாலும் அதுக்குள்ள பூதம் எந்த பூதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு சூக்ஷ்ம திருஷ்டி இருந்தாதான் முடியும். அந்த சூக்ஷ்ம திருஷ்டியை தான் வளர்த்து தரார் நம்மளுக்கு. சூக்ஷ்ம திருஷ்டி வளர வளரதான் பரவஸ்துவையே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லாத்தபடியும் அதிசூக்ஷ்மமா இருக்கிறது பரவஸ்து. அதனால இந்த பூதங்களை பத்தி பேசுற விதத்துல பேசுறாரே தவிர உள் நோக்கம் கடைசியில அந்த பரவஸ்து சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பரவஸ்துவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆகாஷ ஜானாவே போக்கல. ஆகாசம் அப்படின்னு சொன்னோமானால் போக்கல அப்படின்னா எம்டி ஹாலோன்னு அர்த்தம். ஆகாசம் அப்படின்னு ஸ்தூலமாக ஒரு வஸ்து இல்லை. ஆனா ஆகாசம்னு ஒன்று உண்டு. நிர்மல ஆணி நிச்சல. ஆகாசத்தை எந்த விதத்திலையும் நம்மளால எந்த மாற்றமும் ஆகாசத்தை கொண்டு வர முடியாது. ஆகாசத்தை கொஞ்சம் நீல கலரா ஆக்க முடியாது. ஆகாசத்தை ஒரு சந்தன சுகந்தமா ஆக்குவோம்னா முடியாது. ஆகாசத்துல எதையும் பண்ண முடியாது. நிர்மலமாகவே தான் இருக்கும். நிச்சல. ஆகாசம் இங்க வேண்டாம் அப்படின்னு வைக்கவும் முடியாது. ஆகாசம் எங்குமே இருக்கு. எங்குமே இருக்கிறதுனாலயே இங்கேந்து அங்க போக முடியும் அப்படிங்கிற தன்மையே ஆகாசத்துக்கு கிடையாது. சலனமே கிடையாது. அதுக்கு எங்குமே இருக்கிறதுனாலயே அவகாಶ சகல ஆகாಶ அவகாಶ ரூப சகல ஆகாಶ ஜானாவே. அடுத்த குணம் ஆகாசத்தினா அவகாಶ ரூபமாக இருக்கு. அவகாಶ ரூபம் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அரவணைச்சுக்கிறது, எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது. ஆகாசமே ஒரு வஸ்துவா இருந்ததுன்னா அப்புறம் அந்த வஸ்துல இடம்னு ஒண்ணு கிடையாது இல்லவா? அந்த ஆகாசம் அப்படிங்கறது அவகாச ரூபமா இருக்கிறதுனால எதையும் அந்த ஆகாசத்துல வைக்கவும் முடியறது. இந்த சந்திர சூரிய மண்டலங்கள் உள்பட ஆகாசத்தை தான் இருக்கு. நம்ம பூகோளம் ஆகாசத்தை தான் இருக்கு. சகல சிருஷ்டியும் ஆகாசத்துல தான் இருக்கு. எல்லாத்துக்கும் இந்த ஆகாசம் இடம் கொடுக்கிறது. அந்த ஆகாசம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்ததுனால அது இல்லைன்னும் இல்லை, அதுலதான் எல்லாமே இருக்கு. ஆகாச சகலாச வியாபக. இங்கே ஆகாசம் இருக்கு, அங்க ஆகாசம் இல்லைங்கிறதே கிடையாது. எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கு. ஆகாச அநேகி ஏக. எல்லாத்தபடியும் பெரிய தன்மை அவகாசம் அப்படின்னு சொன்னதுனாலேயே சகல பூதங்களும் ஆகாசம் இல்லையானால் கிடையாது. எந்த பூதமுமே இருக்கணுமானால் ஆகாசம் இருக்கணும். ஆகாசம் இருக்கிறதுனாலதான் அந்த ஆகாசத்து மேலதான் சகலமுமே பிரவர்த்திக்கிறது. அப்படின்னா ஆகாச அநேகி ஏக. அநேகம் நிறைய ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத அடக்கி தன்மடுத்த இடம் கொடுத்து வைக்கிறதுனாலயே ஏக்கமாக இருக்கு ஆகாசம். ஆகாசம் இல்லையானால் எதுவும் இல்லை. ஆகாச மத்திய கௌதுக சஹூபூதான்சே. 4 பூதங்களோட விளையாட்டும் ஆகாசம் இருந்தாதான் உண்டு. ஆகாசம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லையானால் 4 பூதத்துக்கும் இருப்பிடம் கிடையாது, சிருஷ்டியே கிடையாது. ஆகாஷா ஐசே நாகி சார. அப்ப எல்லாத்தபடியும் சூக்ஷ்மம் ஆகாசம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் இடத்தையும் கொடுக்கறது. எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும்னாலே சூக்ஷ்மமா இருந்தாக தான் முடியும். ஸ்தூலமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஆகாசம் அதிசூக்ஷ்மமா இருக்கிறதுனால எல்லாத்தபடியும் சூக்ஷ்மம். ஆகாஷ
ஐசே நாஹி சார சாரண சூக்ஷ்மம் ஆகாஷ சகலாகூனி தோர எல்லா பூதங்களோடையும் வசத்தியான பூதம் ஆகாசம்தான். பாஹாத்தா ஆகாஷாச்சா விசார இப்படி ஆகாசத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோமானால் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆகாஷாச்சா விசார ஆகாஷன் பத்தி விசாரத்தை பண்ணினோமானால் பார்த்தா ஸ்வரூபாசாரிகா நம்ம ஸ்வரூபமும் ஆகாசமும் ஒன்னா இருக்கு. நம்ம ஸ்வரூபம் அப்படிங்கிறது என்னது? நாம் யாரு? ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் எப்படிங்கிறது என்னது? பரபிரம்மே. அப்போ ஆகாசத்தை பார்த்துதான் ஆகாசம் தான் பரபிரம்மம் போல இருக்கு. ஸ்வரூபா சாரிகா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாருங்க சமர்த்தர். உடனே சிஷ்யால் ஸ்ரோதாக்கள்லாம் அங்கே பிடிச்சு விட்டாத. தே தவ சிஷ்யா கேலே ஆக்ஷேப. அப்ப சிஷ்யர்கள் ஒரு ஆக்ஷேபனை பண்றாங்க. என்ன? தோஹிச்சே சாரிகேச்சி ரூப பரபிரம்மம், அதாவது நம்ம ஸ்வரூபம் எது சொல்றோமோ அதுவும் ஆகாசமும் ரூபம் சாரிகே ஒன்று போல ஒண்ணு நீங்க சொல்றேன். தரி ஆகாஷச்சி ஸ்வரூப காமனோனையே. அப்ப ஆகாசம்தான் பரபிரம்மம் ஏன் சொல்லக்கூடாது? எல்லா விதத்திலையும் பரபிரம்மம் மாதிரியே ஆகாசம் இருக்குமாகில் ஆகாசம்தான் பரபிரம்மம்னு ஏன் சொல்லக்கூடாது? அதி சூக்ஷ்மமாக இருக்கு, எல்லாமே அது இடத்துல இருக்கே. ஆகாஷ ஸ்வரூப கோண பேத. நீங்க சொல்றத பார்த்தா பரவஸ்துக்கும் ஆகாசத்துக்கும் ஏதோ பேதம் இருக்கும் போல தோன்றது. பாகாத்தா திசதி அபேத. ஆனா எம் புத்திக்கு நான் யோஜனை பண்ணி பார்த்தால் இப்போ நீங்க ஆகாசத்தை பத்தி என்னெல்லாம் குணங்கள் சொன்னேலோ அதே குணங்கள் பரவஸ்து கிட்ட இருக்கிறதுனால ரெண்டும் அபேதம் தான் எனக்கு தோணுறது. ஆகாஷ வஸ்து ஸ்வதசித்தகான மனவி. அப்ப ஆகாசமும் வஸ்து, அதாவது பரவஸ்துவும் ரெண்டுமே ஸ்வதசித்தம். ஸ்வதசித்தம் அப்படிங்கிறது இது போல ஒண்ணு இருக்குன்னு காமிச்சு கொடுக்க முடியாது நம்மளால. அதுதான் ஸ்வதசித்தம். தனக்கு தானே பிரமாணம் அப்படிங்கிறது தான் ஸ்வதசித்தம். அப்போ ஆகாசமும் ஸ்வரூபம் ரெண்டுமே ஸ்வதசித்தம் தானே, ஏன் அப்படி சொல்ல முடியாது? அப்ப ஆகாசம் தான் ஏன் பரவஸ்து இல்லை அப்படின்னு சிஷ்யால் ஒரு கேள்வி கேட்கிறா. வஸ்து அச்சல அடல. பரவஸ்துவை பார்த்தேனால் பரவஸ்து அச்சலன்னு சொல்றோம், ஆகாசத்தையும் அச்சலன்னு சொன்னேன். பரவஸ்து அடல அப்படின்னு சொன்னேன், ஆகாசத்தையும் அடலன்னு சொல்றேன். வஸ்து நிர்மல, ஆகாசத்தையும் நிர்மலன்னு சொன்னேன். நிச்சல, வஸ்து நிச்சலம், அதாவது பரவஸ்து நிச்சலம், ஆகாசத்தையும் நிச்சலம் சொன்னேன். தைசேச்சி ஆகாஷ கேவல வஸ்து சாரிக்கே. அப்போ நீங்க ஆகாசத்துக்கு என்னெல்லாம் குணங்கள் சொன்னேலோ, வஸ்துக்கு என்னெல்லாம் குணங்கள், பரவஸ்துக்கு என்னெல்லாம் குணங்கள் சொன்னேலோ ரெண்டும் சேமா இருக்கு. அப்போ ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படியே ஆக முடியாது. ஐகோனி வக்தா போலே வச்சன. இந்த கேள்வியை கேட்டாரோ இல்லையோ பக்தாவான சமர்த்த ராமதாசர், சத்குருநாதாளாக இருக்கிற சமர்த்த ராமதாசர் பேச ஆரம்பிக்கிறார். அது எப்படி பார் ரெண்டும் ஒன்னாகும்? வஸ்து நிர்குண. வஸ்துக்குன்னு சில அடையாளங்கள் சொன்னேனே, மறந்து போயிட்டியா? வஸ்து நிர்குணம். புராதன. புராதனம்னா இப்போலேந்து இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்போலேந்து இருக்கு. அதுக்கு ஒரு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, அதனாலேயே புராதன. இந்த ரெண்டு குணங்கள் வஸ்து கிட்ட இருக்கு, அதனை மறந்துட்டே. ஆகாஷா அங்கி சப்தகுண சாஸ்திரி நிரோபிலே. பரவஸ்து அப்படிங்கிறது நிர்குணம், ஆனா ஆகாசம்னு சொன்னாலோ அது கிட்ட 7 குணங்கள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதை கவனிச்சு கேட்கணும். நம்ம ஆகாசம்னா இன்னும் மேலேயும் கீழே இருக்கிறது ஆகாசம்னு சொல்றோம், ஆனா நம்ம ஆகாசம் மகாபூதத்தை பத்தி பேசுறோம். இந்த மகாபூதங்கள்லேருந்து தான் இந்த பிரபஞ்சமே உண்டாயிருக்குன்னா, பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியதுதான் பிரபஞ்சம், காதுக்கு கேட்கறது தான் பிரபஞ்சம், நம்ம தோலுனால ஸ்பர்ஷம் பண்ணக்கூடியதான் பிரபஞ்சம், நாவினால நம்மளால அதை டேஸ்ட் பண்ண முடியறதுதான் பிரபஞ்சம்னு நம்ம பஞ்ச இந்திரியங்கள்னால எதை புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதுதானே பிரபஞ்சம் நினைக்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டாகிறதுக்கு தத்துவமா என்ன இருக்கு, அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். அதுக்கு அழைச்சிட்டு போறார். ஆகாசத்துக்கு இன்னும் 7 குணங்கள். என்ன குணங்கள்? காம, குரோத, சோக, மோக, பய, அஜ்ஞான, சூன்யத்வ. பாஹோ ஐசா சப்தவித ஸ்வபாவ ஆகாஷாச்சா. இது மாதிரி ஆகாசத்துக்கு 7 குணங்கள் இருக்கு.
காமம், குரோதம், சோகம், மோகம், பயம், அஜ்ஞானம், சூன்யத்துவம். இதை திருப்பி போட்டாலே எப்படின்னு புரியும். ஆகாசம் அப்படிங்கிறது சூன்யத்துவம், அப்படியே இருக்கு, நிச்சலமா இருக்குன்னு சொல்றோம். நகர்த்தவே முடியாதுன்னு சொல்றோம். தானும் நகராது, அதை நகர்த்தையும் வைக்க முடியாது, எதை வச்சாலும் எதிர்க்காது, எல்லாத்தையும் ஏத்துக்கிறது அப்படின்னா சூன்யமா இருக்குன்னு அர்த்தம். எதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கறதில்ல. சூன்யமா இருக்கு அப்படின்னு சொன்னாலே எங்க அஜ்ஞானம் இருக்கோ அங்கதான் சூன்யத்துவம் இருக்கும். எங்க அஜ்ஞானம் இருக்கோ அங்க பயம் நிச்சயமாக உண்டாகும். எங்க பயம் இருக்கோ அங்க மோகம் நிச்சயமாக இருக்கும். எங்க மோகம் இருக்கோ அங்க சோகம் இருந்தே ஆகணும். எங்க சோகம் இருக்கோ குரோதமும் காமமும் கூடயே வந்து இருக்கும். இதை நம்ம சாதாரணமாகவே நம்ம இந்த லோகத்தை பழகும் போது நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு தான் இது பதில். இந்த குணங்கள்லாம் சூன்யத்துவமோ, அஜ்ஞானமோ, பயமோ, மோகமோ, சோகமோ, இதெல்லாம் எங்கிட்டையும் உங்ககிட்டையும் லோகத்தை சுத்தி வர இருக்கிற பிராணிகள் கிட்டையும் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த குணங்கள் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்ததுன்னா, நம்ம எல்லா இடத்துலையும் ஆகாசம் அம்சபூதமாக இருக்கிறதுனால ஆகாசம் அப்படிங்கிற குணத்துக்கிட்டே இந்த குணங்கள் நமக்கிட்டே வந்திருக்கு. அப்போ ஆகாசம் இந்த 7 குணங்களும் இந்த ஆகாசத்துக்கிட்ட இருக்கும் பொழுது அதை நிர்குணம் எப்படி சொல்றது? ஐசே சாஸ்திராக்காரே போலிலே, சாஸ்திரக்காரர்களா இதை சொல்லியிருக்கா. மனோனி ஆகாச பூத ஜாலே, அதனாலதான் ஆகாசத்து பூதம் அப்படின்னு சொல்லணும். ஸ்வரூப நிர்விகார சஞ்சலே உபமே ரஹித. அதே சமயத்துல பரவஸ்தூன்னு பார்த்தேயானால், ஸ்வரூபம் பார்த்தேயானால் நிர்விகாரம், அதனிடத்துல எந்த விகாரமும் உண்டாகாது. நிர்விகார சஞ்சலே, அதுக்கு எப்பேற்பட்ட விகாரமும் உண்டாகாது. உபமே ரஹித, அது போல இது இருக்குன்னு ஆகாசத்தை உபமாவா கூட சொல்ல முடியாது. நீ ரெண்டும் ஒன்னே மாதிரி ஒன்னா இருக்குன்னு சொல்றையே, பரவஸ்துக்கு உபமாவே கிடையாது. சிஷ்யன் அப்படி முழிச்சு பாக்குறான். சமர்த்தர் பேசும் பொழுது இது என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு பாக்குறான். உடனே உபமாரஹிதன் சொன்னாலும் நம்ம புத்திக்கு இது எட்டனமானால் உபமாவை சொன்னாதான் புரியும். அப்போ ஒரு ஊமை இங்க சொல்றார். காச்சபந்தி ஆணி ஜட, கீழே ஒரு சின்ன ஒரு குளம்னு வைப்போம், சின்ன ஒரு குட்டை அப்படின்னு வச்சுப்போம். அது முழுக்க தீர்த்தம் இருக்கு. அது பக்கத்திலேயே அந்த குட்டை சைஸ்க்கு ஒரு பெரிய கண்ணாடியும் வைப்போம். என்ன ஆகும்? அந்த கண்ணாடியிலையும் எல்லாம் பிரதிபிம்பிக்கிறது, அந்த குட்டையில் இருக்கக்கூடிய ஜலத்திலையும் எல்லாம் பிரதிபிம்பிக்கிறது. பார்த்ததுன்னா ரெண்டும் அதே மாதிரி டிட்டோ, சேம் டு சேம் பிரதிபிம்பம் தானே. குட்டையில் இருக்கிற பிரதிபிம்பத்துக்கும் கண்ணாடியில் இருக்கிற பிரதிபிம்பத்துக்கும் கிஞ்சித் கூட வித்தியாசம் கிடையாது. சாரி கேச்சி வாட்டே சக்கல, ரெண்டும் சேம் டு சேமா இருக்கு, ஒரு மாத்து வித்தியாசம் இல்லை. பரி ஏகா காச்ச ஏக ஜல. ஆனா ரெண்டும் அதுக்காக ஜலம்னு சொல்லிடுவியா? அல்ல ரெண்டுத்தையும் கண்ணாடின்னு சொல்லிடுவியா? மாட்டையே. உன்னை பார்த்து கண்ணாடியும் பே, உன்னை பார்த்து ஜலம் பே. ஏன் ரெண்டுத்தையும் வித்தியாசமா சொல்ற? ரெண்டும் சேம் டு சேம் ஃபங்க்ஷன்ஸ் தானே பண்றது. அப்ப ரெண்டுத்தையும் ரெண்டா பிரிப்பானே. ரெண்டுத்தையும் கண்ணாடின்னு சொல்லு அல்லது ரெண்டுத்தையும் ஜலன்னு சொல்லு. ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஏன்னா நீ பார்க்கறது அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கறது விஷயத்தை பார்க்கும்போது ரெண்டும் சேமா இருக்கு. ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ரெண்டும் சேமா இருக்கே தவிர மற்றபடி இதோடைய குணங்களும் அதோடைய குணங்களும் பார்த்தா ஒரேடியா வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி ஆகாசமும் பரவஸ்துவும் ஏதோ சில குணங்களை பார்க்கும்போது சேம் டு சேமா இருக்கிற மாதிரியே தோன்றதே தவிர உண்மையில அது சேம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன அம்சம் சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஷாஹானே ஜானதி, புத்திசாலியா எவன் இருக்கானோ அவனுக்கு இது கண்ணாடி இது ஜலம்னு எப்படி தெரியுமோ அது மாதிரி ஞானிக்கு இது பரவஸ்து இது ஆகாசம்னு தெரியும். ருவா மத்தியே ஸ்பட்டிக படிலா, ஒரு பெரிய கூட முழுக்க பஞ்சு இருக்கு. அந்த பஞ்சில ஒரு ஸ்பட்டிகமணி விழுந்துடுத்து. லோகி தத்ரூப தேக்கிலா, ஸ்பட்டிகம் அதுல விழுந்தது எவனுக்கு தெரியுமோ அவனுக்கு தெரியும் இது ஸ்பட்டிகம் விழுந்திருக்குன்னு. அல்லாதவன் புதுசா ஒருவன் அங்க வந்தானால் அவனுக்கு அதுல ஸ்பட்டிகம் இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது.
ஸ்படிகம் கூட பஞ்சு மாதிரியே எடுத்ததுல தத்ரூபமா இருக்கு ஸ்படிகம். அது ஸ்படிகத்துடைய தன்மை. அதுக்காக ஸ்படிகம் தான் பஞ்சுன்னு சொல்ல முடியுமோ? தேனே கபால மோக்ஷ ஜாலா காப்பூசன கரி. அந்த ஸ்படிகத்தை போட்டு அந்த கூடையில் இருக்கிற பஞ்சை போட்டு ஒரு தடியால் அடிச்சோமானால் அதுல இருக்கிற பஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஆனா அந்த தடி அடிக்கும் போது இந்த தடி கீழே இந்த ஸ்படிகம் வந்ததுனால் அந்த ஸ்படிகம் ரெண்டா பிளந்துடும். தந்துடா மத்தியே ஸ்வேத கடை. நெல் இருக்கு, நெல்லிலேருந்து அரிசி உண்டு பண்றா. அந்த அரிசியை தானே நம்ம வடிக்கிறோம் சாதம்னு. கடையிலேருந்து அந்த அரிசியை வாங்கிட்டு வருவோம். தந்துளம் அந்த அரிசி தானியத்தை வாண்டு வரும் பொழுது ஸ்வேத கடை, அதுலயே வெள்ளையா ஒரு சின்ன சின்ன கல்லு அரிசி ஷேப்புக்கே வேற இருக்கும். தந்துளா மத்தியே ஸ்வேத கடை. அதுக்கும் அரிசிக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது, கண்ணுக்கு தென்படவே போயிடாது. அப்படியே இந்த கல்லோடையே வடிப்போம். சாப்பிடும் போது என்ன ஆகுது? தந்துளா சாரி கேச்சி வாங்குடே. அது அரிசியாக்கும் அப்படின்னு பல்லால் நறுக்குன்னு கடிச்சோமானால் சாவு ஜாத்தா தாந்தப்படை, பல்லுதான் வழியில வருமே தவிர அது கடிச்சு முடியாது. எப்படி இந்த அரிசியும் கல்லும் ஒரே மாதிரி இருக்கோ ஆனா அந்த கல்லு அரிசி இல்லையோ, அது மாதிரி பரவஸ்துவும் ஆகாஷம் ஒன்று போல இருக்கு. ஆனா அந்த ஆகாசம் பரவஸ்து ஆகாது. திரிபாகா மத்தியே खड़ा असे त्रिभागा सारिका च भासे शोधु जाता वेगड़ा दिसे कठिनपने. சுண்ணாம்பு, அப்புறம் மணல், இதெல்லாம் போட்டு இன்னொரு விஷயம் மூணாவது சிமெண்ட் மாதிரி ஏதாவது போட்டு கட்டடம் கட்டுறதுக்காக எல்லாம் மிக்ஸ் பண்ணுவான். திரிபாகம்னு பேருதுக்கு. அதுல என்ன ஆகும்? கல் இருக்கும். கல்லும் அது கூடவே மணலோட மணலா இருக்கும். திரிபாகா சாரி காச்ச பாசே, அது கலந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கும். ஆனா அதை எடுத்து செவரில் அடிக்கும் பொழுது அந்த கல்லெல்லாம் தெரிச்சு தெரிச்சு விழும். அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் முன்னாலேயே என்ன பண்ணுவா, அதை சலிச்சு எடுப்பான். அந்த மணலை சலிச்சு எடுக்கும்போது பார்த்தா இவ்வளவு கல்லு தனியா தெரியும். அதுல சோது ஜாத்தா வேகனாதிசே கঠিன பண்ணே. அந்த கல்லு அதுல இருந்ததுன்னா அதனால நம்மளுக்கு மேல செவரில் அடிக்கிறதுக்கு உதவாது. அதனால அந்த கல்லை எடுக்கணும். ஆனா அந்த கல்லை எப்படி எடுக்கிறது? இது மாதிரி தேடி எடுக்கணும், சலிச்சு எடுக்கணும். அதை அதுவரையிலும் அந்த கல்லும் அந்த மணலோட மணலாக தான் தெரியும். மணல்ல எப்படி கல் இருக்கோ அது மாதிரி பரவஸ்துவும் ஆகாசமும். குலாசாரிகா குலதகட. வெள்ளம் கிடைக்கிறது. வெள்ளத்துல என்ன ஆகும்? வெள்ளம் மாதிரியே இருக்கும், எல்லா விதத்திலையும் வெள்ளம் மாதிரியே இருக்கும். ஆனா அது கல்லும் இருக்கும் கூடவே. குலதகட பரீத்தோ கட்டின நிச்சாட. ஆனா அதை காய்ச்சி ஏதாவது பண்ணணும், அதுல சாப்பிடணும்னா நம்மளால சாப்பிட முடியாது, கட்டிடமாக இருக்கும் அந்த கல்லு. ஆனா பாக்குறதுக்கு வெள்ளம் மாதிரியே இருக்கும். வெள்ளமும் வெள்ளத்திற்கிற கல்லும் எப்படி தத்ரூபமா இருக்கோ ஆனா அந்த கல்லு எப்படி தனியோ அது மாதிரி பரவஸ்துவும் ஆகாசமும் தத்ரூபமா இருக்குமே தவிர பரவஸ்துவும் ஆகாசமும் தனி. நாககாண்டி ஆணி வேகண்ட ஏகமனோனய. நாககாண்டி அப்படிங்கிறது ஒரு வேர், ஒரு மூலிகை. வேகண்ட அப்படிங்கிறது ஒரு வேறு. அந்த நாககாண்டி அப்படிங்கிறது மூலிகையும் வேற ஒரு வேரும் பார்க்கறதுக்கு சேம் டு சேமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அந்த வேறு இருக்கே, அந்த வேரால நம்ம எந்த ஔஷதமும் தயார் பண்ண முடியாது. நாககாண்டி அப்படிங்கறத வச்சுட்டு ஔஷதம் தயார் பண்ணலாம். ஆனா பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரு போல இருக்கு. அது மாதிரி பரவஸ்துவும் ஆகாசமும். சோனே ஆணி சோன பித்தளை ஏகச்சி வாட்டத்தை கேவல. சில ஆண்கள்ல போனோமானால் பித்தளை பாத்திரத்தை நல்லா உப்பு புளி போட்டு நல்லா தேய்ச்சி வச்சிருப்பா, இல்ல பீத்தாம்பரி போட்டு தேய்ச்சி வச்சிருப்பா. பல 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 பலன் இருக்கும் இந்த பித்தளை பாத்திரம். ஆனா அந்த பித்தளை பாத்திரத்தை பார்த்தா அப்படியே தங்க பாத்திரம் போல வச்சுப்பா சில பேர். அதை பார்த்தா தெரியும் நம்மளுக்கு, பார்க்கறதுக்கு தங்கம் போல இருக்கு. ஏகச்சி வாட்டத்தை கேவல. ஆனால் பரி பித்தளேசி மிளத்தா ஜுவால காளிமாச்சடே. பித்தளைய அக்னியில காமிச்சோமானால் அது கருப்பாக ஆக ஆரம்பிக்கும். அது தங்கம் அப்படி ஆகாது. அதுதான் தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம். அதனாலதான் தங்கத்துக்கு மூல்யமும் அதிகம். எப்படி தங்கமும் பித்தளையும் பார்க்கறதுக்கு சட்டுன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ரெண்டும் பெரிய வித்தியாசம் உள்ளதோ, அடிப்படையிலேயே ரொம்ப வித்தியாசம் உள்ளதோ, ஆகாசமும் பரவஸ்துவும் ஆகாசமும் அது மாதிரி.
असो हे हीन दृष्टांत आकाश मणिजे केवल भूत ते भूत आणी अनंत एक कैसे போரும். நான் இவ்வளவு திருஷ்டாந்தங்கள் சொன்னது போரும். அசோ ஹே ஹீன திருஷ்டாந்த, எல்லா திருஷ்டாந்தங்களும் ஹீனமான திருஷ்டாந்தம், ரொம்ப கீழ்மையான திருஷ்டாந்தம் தான். ஏன்னா பரவஸ்துக்கு திருஷ்டாந்தமே சொல்ல முடியாது. ஆனா உனக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் சொல்லணுமேங்கிறதுனால நான் சொல்றேன். ரொம்ப கீழ்த்தனமான திருஷ்டாந்தங்கள் இது. ஆகாசமணிஜே கேவல பூத, ஆகாசம் அப்படின்னு சொன்னோம்னால் வெறும் பூதம் தான். தே பூத ஆணி அனந்த, அந்த பூதத்தையும் அனந்தமாக இருக்கக்கூடிய வஸ்துவையும் ஏக கைசே ஒன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ராமதாசர் கேட்கிறார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம